இது ஒரு மாளிகையா தான் நம்ம வந்து பாக்குறது. சரியா? இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் போய் காசு கொடுத்து படம் வேண்டுவான். அதுல எல்லாம் என்ன இருக்குது? இப்படி கைப்பட கீறி அந்த அழகை ரசிக்கணும். அங்கதான் இருக்குது. பத்திரமா மூடி கேட்டின் எல்லாம் போட்டு அழகா வச்சிருக்கிறார். எப்படி அழகா வந்து வீட்டை வச்சிருக்கணும் அப்படின்றத வந்து ஐயாட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த தலை மட்டும்தான் அம்மாவோட இதில் இருக்கும். இல்லப்பட்டு காடு வழியாது. வாங்க வாங்க, சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து பார்க்க. எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. இப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. கிராமத்து நல்ல கஷ்டம் இருக்கலாம், ஆனா கடைசி மட்டும் எங்கட செயல்பாட்டை நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருந்தா அதுதான் பெரிய செல்வந்தர். இப்பதான் தலைச்சத்து 76 வயதுல கிட்ட போன மாதிரி ஓ இப்ப அவருக்கு 78, எனக்கு 76. 76. என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்றேன். எந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய கொழுந்துப்புலவுன்னு சொல்லக்கூடிய இடம், மயில் வாகனபுரம் கொழுந்துப்புலவுன்னு சொல்லக்கூடிய இடம் இயற்கையோட ஒரு இணைஞ்ச இடமா வந்து காணப்படுது இந்த இடம் வந்து. அப்ப அதுல வந்து நிக்கிறேன். இன்றைய தினம் வந்து 2 உதவிகளை வந்து வழங்க போறோம். ஏற்கனவே ஒரு குடும்பத்தினர் வந்து உதவி வந்து கேட்டிருந்துச்சுன்னா இப்போ அவையிற நிலப்பாட்டை பார்க்கறதுக்காகத்தான் இந்த மயில் வாகனபுரம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து வந்திருந்தேன். அதே மாதிரி இன்றைய தினம் இன்னும் ஒருவரும் வந்து உதவியை வந்து வழங்க சொல்லியிருந்தார். அப்போ 2 உதவிகளை வந்து வழங்க போகிறோம். யார் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து முதல் வந்து பார்த்துருவோம். உதயகுமார் ஜசோதா தம்பதிகளின் 2வது மகள் ரினாவின் 2வது மகள் ரினாவிட பிறந்த தினம் இன்றைய தினம். 2வது மகளோட பிறந்த தினம். அவர் வந்து சொல்லியிருந்தார், உதயகுமார் ஜசோதான்னு சொல்லக்கூடியவா வந்து சொல்லியிருந்தா 150 பேருக்கான மதிய உணவு, அதே மாதிரி ஐஸ்கிரீம் வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி லண்டன்ல இருந்து உதயகுமார் ஜசோதா ரினா அவர்களுடைய மகள் 2வது மகள் ரினாவின் பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமா சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவா இப்ப இறந்து 5 மாதம். இந்த 5 மாத கால பகுதியா வந்து தொடர்ச்சியாக சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா, கனடா மொன்றியல்ல இருக்கிற சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து என்னூடாக தொடர்ச்சியாக உதவியை ஒவ்வொரு மாதமும் 3 லட்சம் ரூபா மாதிரியான உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிறார். 3 லட்சம் ரூபா இங்கே உள்ள மக்களுக்கு பார்த்து தேவையுடைய மக்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய உதவியில இந்த மாதம் அவர் தரையில அவருடைய சகோதரியால வந்து தரப்பட்டிருக்கு. பரம் ரஞ்சித மலர்ன்னு சொல்லக்கூடியவால இந்த மாதத்துக்குரிய உதவியை வந்து தந்திருக்கிறார். 5ஆம் மாதம் அவ இறந்து சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவாவேட தாயார் வந்து இறந்து இப்போ 5 மாதம். இந்த 1 வருஷம் வரைக்குமே அந்த உதவியை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டிருந்தார். தங்களுடைய அம்மா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில் அதை வந்து விரும்பி செய்ததால் அவர்களுடைய பிள்ளைகளும் வந்து அதையே வந்து செய்யணும். அவள் இறந்ததுலேருந்து இப்போ 5 மாதமாக தொடர்ச்சியாக உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற சந்திரன் சொல்லக்கூடிய அண்ணா. அப்போ சந்திரன் சொல்லக்கூடிய அண்ணாட சகோதரி பரம் ரஞ்சித மலர் அவாவால் வந்து இந்த மாதத்துக்கான உதவி வந்து தரப்பட்டிருக்கு. அப்போ அதையும் வந்து வழங்குவோம். அப்போ முதல்கட்டு உதயகுமார் ஜசோதா தம்பதிகளின் மகள் ரினாவிட அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக 150 பேருக்கான மதிய உணவையும் ஐஸ்கிரீமையும் வழங்கி போட்டு போய் அந்த குடும்பத்தில் பிரச்சனையை கேட்போம். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன். வாங்க உதவியை வழங்கலாம். உதயகுமார் ஜசோதா தம்பதிகளின் 2வது மகள் ரினாவின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு 150 பேருக்கான மதிய உணவு மற்றும் ஐஸ்கிரீமை வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி லண்டன்ல இருந்து அவர்களுடைய உறவுகள் அப்பா அம்மா வந்து தெரிவிச்சிருந்தார்கள். ரீனாவின் அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அதை வந்து எங்களுடைய கல்லாறு என்று சொல்லக்கூடிய கிராமம். இப்போ ஒவ்வொரு கிராமங்களுக்கு நான் சாப்பாடு இதுகள் வழங்க சொல்லிக்குள்ள கொடுக்குறது. அப்போ இன்றைய தினம் கல்லாறு மக்களை சமைக்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். சாப்பாடு கொண்டு வரணுண்டு. அப்போ அதுக்குரிய ஏற்பாடு வந்து செய்திருக்கிறோம். ஐஸ்கிரீம் வழங்கலும் அதே மாதிரி 150 பேருக்கான சாப்பாடு கடையில தான் கட்டி இருக்கிறோம். கிளிநொச்சியில இருக்கிற சைவ உணவகத்துல வந்து கட்டப்பட்டது. வழங்குவோமா? ரைட். எல்லாருக்கும் தரமான குல்ஃபியா எடுங்க. ரீனான்னு சொல்லக்கூடியவாட பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக 13
5/2024 அவரோட பிறந்த தினம். அந்த பிறந்த தினத்தை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய பெற்றோர் உதயகுமார் ஜசோதா என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து லண்டன்ல இருந்து சொல்லியிருந்தார்கள், ஒரு 150 பேருக்கான அழகான சமைத்த சைவ உணவையும் அதே மாதிரி ஐஸ்கிரீமையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி அதைத்தான் இன்றைய தினம் வந்து வழங்கியிருந்தாங்க. கல்லாரில் உள்ள மக்களுக்கு இன்றைய தினம் ஏற்பாடு செய்து வழங்கியிருந்தான். கடையில் தான் சாப்பாட்டை வந்து கட்டியிருந்தோம். கிளிநொச்சியில் இருக்கிற சைவ உணவகத்தில் இந்த சாப்பாட்டை வந்து கட்டி வழங்கியிருந்தான். எங்களுடைய பகுதியில் வந்து மழை லேசாக விட்டு விட்டு மழை வந்து பெய்து கொண்டிருக்கிற காரணத்தால் உணவகத்தில் கட்டி இருந்தாங்க. சந்திரன் அண்ணா சொல்லக்கூடிய அண்ணார வீட்டில் தான் இந்த ஏற்பாடு செய்து கல்லாரன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களுக்கு ஒவ்வொரு இடம் இருக்குது. அப்போ இதில் இங்கே தான் ஏற்பாடு செய்கிறது. இப்போ ஆள் வந்து போய் நான் மதியம் சாப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கல, எல்லாரையும் சமைக்க வேணாம், நீங்கள் இந்த மதியம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கல இந்த இடத்துக்கு ஒழுங்குபடுத்திட்டு கொடுக்குறது. இவர் தான் மோட்டர் சைக்கிளில் போய் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஒழுங்குபடுத்துறது. அப்படி ஒழுங்குபடுத்தி கொடுக்கிறது. இந்த செயல்பாடு ஒவ்வொருத்தர பிறந்த நாள் இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் ஊடாக வந்து நிறைய உறவுகள் பயனடையினம். அடுத்த உதவியை போய் வழங்கும். சரி, நான் வரேன். யார் ஐயா கதைக்கக்கூடிய ஆள்? அம்மாவா நீங்களா? நீங்கள் தான் கதைக்கக்கூடிய ஒரு இதில் உங்களுக்கு மைக்க ஒருக்கா கொடி விடுவோம். ஓகே, சரியா? வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? பெருமாள் கருப்பையா. பெருமாள் கருப்பையா. பெருமாள் கருப்பையா, அது உங்களோட மனைவி? லட்சுமி. கருப்பையா லட்சுமி. கருப்பையா லட்சுமி. கருப்பையா லட்சுமி. நீங்களா வந்து கடிதம் எல்லாம் கொடுத்துட்டு? நான் தான் கொடுத்துருவேன். அது எப்போ எழுதுன கடிதம்? அது 2007 இந்த மாதிரி கடிதம். அந்த கடிதம் கொண்டு ஜிஎஸ்டி கொடுத்த கடிதம் 2007. 2007 எழுதின கடிதம். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? கருப்பையா. கருப்பையா. இந்த முகவரி? மயில்வாகனபுரம் கொழுந்துப்புலவு. மயில்வாகனபுரம் கொழுந்துப்புலவு. ஓ, கனா தூரம் சுத்த விட்டுட்டீங்க. இதுக்குள்ள வர 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 வந்து கொண்டே இருக்குது. இதுக்கு ஈஸியா போறதுக்கு பாதை இல்லையா? எந்த லேசா போகலாம். அங்க மேடும் பள்ளம் கிடக்கு. இதுக்குள்ள திருப்பி போடுறதே நல்லா. நீங்க இதால போறதே நல்லதா? இப்ப அவ்வளவு மோசம் இல்ல, போகலாம். மழை பெய்யா போயிடலாம். மேடு புட்டி வருஷம் சொல்றோம் நாங்க இந்த ரோடு திரு சொல்லி எங்கப்ப. நீங்களும் ஆர்ஆர் இருக்கிறீங்க? மகளும் பேரனும் 2 பேரும். மகளும் பேரனும். வாங்கடா கூட்டிட்டு வா அம்மாவை. தம்பி மகளும் பேரனும். இது ஆட்ட காணி. இது உங்களோட காணி தான்? உங்களோட காணி தான். நீங்களும் மகளும் பேரனும் மனைவியும் தான் இந்த வீட்டுல இருக்கிறது. ஆனா அவர்கிட்ட குடும்ப மனுஷன் இந்த காலத்துல காணாம போயிட்டேன். இந்த காலத்துல காணாம போயிட்டான் போயிட்டேன். அதுக்கு முதல்ல அவாட கணவர் காணாம போயிட்டேன். ஏன்னா முதல்ல அவளுக்கு முட்டு வரதும் இருந்தது. கணவன் போன பிறகுதான் இந்த மூளை அவளுக்கு கதிரை இருக்குதா? எடுங்க, நம்ம இருப்போம். இப்படி இருப்போம், இருந்து கேட்போம். அவர் ஒரு மகன். அவருக்கு இயலாதோ? அவருக்கும் இயலாது. அவரு இவ்வளவு போல தம்பி. அவர் என்ன பிரச்சனை? அவருக்கு இளையவன் பேர் வச்சது. எத்தனை வயது அவருக்கு? அவருக்கு வயது 19 ஆகுது. 19 வயது. அவருக்கு 19 வயது. வயது. ஆனா ஒன்னும் தெரியாது. காயமாய்தான் பிள்ளைங்க இருக்கு. இவாக்கு என்ன பிரச்சனை? மனநோய் ஆக்கிடுச்சு. மனநோய். என்ன கணவரை இழந்ததுக்கு பிறகு? அதுக்கு பிறகு அதுக்கு முதல் நல்லா இருந்தது. கேட்காது, ஒரு காது கேட்காம கேட்காது. முட்டு வருது. 2 காதும் கேட்கல. நானும் இவாக்கு 2 பிள்ளைகளோ? உண்டுதான். இந்த பொடியை மட்டும்தான். இந்த பொடியை மட்டும்தான். இருங்க ஐயா, நம்ம காரியட்டா இருங்க. அம்மா அங்கால ஒரு கதிரை எடுத்து போட்டு இருங்க. இவர் 2012ஆம் ஆண்டு அளவில் இந்த மயில்வாகனபுரம் பள்ளிக்கூடத்துக்கு போனவர். ஆறு இவர் அப்போ இவருக்கு 7 வயது. 2012 இருக்குங்க. 2012ஆம் ஆண்டுல அவர் வந்து பள்ளிக்கூடம் போனவர். அதுக்கு பிறகு அவரால் பள்ளிக்கூடம் போய் செயல்பட இல்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு. மயில்வாகனபுரம் பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்தார். அதில் அவங்க பிறந்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு மாற்றி என்ன விசேட கல்வின்னு கொடுத்தாங்க. இன்றைக்கு நான் கதைக்கிறவங்களாங்குதா உங்களுக்கு? என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? வீட்டை தான். ரைட். இப்போ ஐயா வந்து கடிதம் கொடுத்துட்டு போயிருந்தார். இப்போ நிறைய ஏராளமான பேர் வந்து ஐயா எனக்கு வந்து இப்படி வந்து பாருங்க, தங்களோட என்ன பாட்டை வந்து பாருங்கன்னு சொல்றது. இப்போ நான் ஒரு பிரச்சனையும் தட்டி பார்த்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்து தான் கட்டம் கட்டமாக செய்கிறது. இப்போ பார்த்தேன் உங்களோட நிலப்பாடு கொஞ்சம் இதாக இருந்தது. நீங்களும் உங்களோட இந்த 4 பேரும் தான் இருக்கிறது வீட்டில். இந்த 4 பேரும் இருக்கிறது. உங்களுக்கு என்ன வருமானத்தை வச்சு நீங்கள் இப்போ உங்களோட குடும்ப செலவு? இந்த அரசாங்கத்தை கொடுக்குற காலத்து தான் கூடுதலான வருமானம்.
மற்றபடி இந்த விவசாயத்தோட வந்தப்போ இந்த கிணத்துல வந்து இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நல்ல தண்ணி போட்டு விவசாயம் செய்தோம். இப்போ உப்பு ஊறுக பேக்கில் உப்பு தண்ணி ஆகுது. தண்ணி உப்பா மாறிட்டுது. உப்பா மாறிட்டுது. அதுதான் இந்த பாருங்க இந்த தீவச்சுக்கும் மழை காலம் வந்தால் மழை தண்ணி எடுத்து கிணத்துக்கு விட்டு அந்த மழை நேரத்தில் மட்டும் இப்போ தோட்டம் செய்யறது. இதுக்கு நீங்க ஒரு செட்டப் போட்டு இதுல செய்து வச்சிருக்கிறீங்க. ஓ நீங்க அப்படி இருங்க ஐயா, நான் ஒருக்கா காணி ஒருக்கா சுத்தி பார்த்துட்டு வரோமா. ஓ ஐயா, ஓ ஐயாட செட்டப்பை வந்து பாருங்க. அது திடீரெண்டு தான் உப்பானதோ? ஓ திடீரெண்டு தான். இப்போ 3 வருஷமா உப்பு, அதுக்கு முதல்ல உப்பு இல்லை. அதுக்கு முதல்ல உப்பு இல்லை. அப்ப அதை வச்சு அந்த உப்பு தண்ணியை வச்சு ஒன்று தோட்டம் செய்யல அதுன்னு. ஓ அப்ப ஐயா என்ன செய்யறாருன்னா இதுல பீலி மாதிரி வச்சு இதுக்குள்ள இது உங்களோட சிஸ்டம் தானே என்ன ஐயா? நீங்க தான் இதை செய்திருக்கிறது. ஓ ஐயா வந்து அந்த தண்ணிய மழையில பெய்யுற தண்ணியை வந்து மழை தண்ணி வந்து ஃபுல்லாக அந்த தண்ணி மட்டும் வரைக்கும் நல்ல தண்ணியா இருக்கும். அந்த மட்டத்துக்கு 2 கீழே இறங்கி ஊட்டு தண்ணி வர வலிக்கிட்டா அது உப்பு தண்ணி. உப்பு அதுக்கு பிறகு தொடஞ்சிடும். இது எவ்வளவு காணி ஐயா இருக்கு உங்களுக்கு? 1 ஏக்கர் காணி. 1 ஏக்கர் காணி. அந்த காணி அளந்து வந்த பிரச்சனை ஒரு 1/4 ஏக்கர் கூடம்னு நினைக்கிறேன். இப்ப காணி இங்க இருந்தா அளந்து போனாங்க. கொழுந்து புலவு என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு இஞ்சால புள்ள காடு தானே ஐயா? ஓ இஞ்சால காடு ஒரு தொங்கல் முழுக்க வீடு திட்டம் ஒரு 10 வீடு நம்ம கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த வீடு கட்டின ஒரு வாக்கில் கிடக்கு, காசு போடாம விட்டுறாங்க. எல்லாம் கட்டின மக்களுக்கு அப்படி அப்படியே கிடக்கு. எல்லாம் அப்படியே இருக்குது. குரங்கு தம்பி ஒரு சாமா வைக்கிறா குரங்கு பெரிய இந்த பாருங்க பயிர் போட்டுருந்தான். பயிர் போட்டு எல்லாம் இந்த மாதிரி பயிர் எல்லாம் ஒரு 5 கிலோ பயிர் வந்து ஒரு நாள் அம்மாவுக்கு வரத்தான ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டேன். அம்மாவுக்கு விளங்காதா, அவ பாட்டுக்கு இங்கே உட்காந்துருக்கிறா. அவ்வளவு வந்து அம்மாவுக்கு காது கேட்காதோ? அம்மாவுக்கு கொஞ்சம் சாடையா கேட்காது. அம்மாவுக்கு சாடையா காது கேட்காது. மற்ற மகளுக்கு வந்து மகள் வந்து அறவே மனநலம் பாதிக்கப்பட்டவா. மகள்ட மகனும் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது. அவற்ற கணவர் வந்து யுத்தத்துல காணாம போனார். அது எத்தனை பேர் வந்து பஞ்சிட்டு போயிருக்காங்க. யுத்தத்துல கடைசி நேரம் காணாம போனவரோ? ஆரம்பத்துல முன்னாள் போராளியா இருந்தவரா இல்ல போராளியா இருக்கு? போராளியா இருக்கு. ஆனா வந்து போராளியா இருக்கிறது வந்து அவர் இயக்கத்துக்கு சமையல் வேலை கூட்டி போவாங்க. அவங்க தான் வந்து அடிக்கடி கூட்டி போறது. அவனை கடைசியா சமையல் வேலை போன இடத்துல கடைசி ஆள் இல்லாம போய் கேட்டதுக்கு நாங்க அனுப்பிட்டோம் ஐயாட்டாங்க. அனுப்பிட்டான் ஆள். கடைசியா சமையல் வேலைக்கு தான் போனவரோ? அந்த சமையல் வேலைக்கு தான் போனவரோ? அங்க நிறைய சமைக்க தான் கூட்டி போவாங்க அவங்க. ஆனா அது அந்த கடைசி நேரம் காணாம போனது வந்து செல்லடி. அந்த இயக்கமான செல்லடி. அப்ப இயக்கத்தில் நாங்க போய் கேட்ட சொல்றாங்க, ஐயா வந்து நாங்க வேலையை முடிச்சுட்டு கொண்டு போனவங்க தான் அவங்க. அப்படி இருந்தா செல்லடி போட்டு தான் இந்த நாங்க போய் கேட்டாங்க. நாங்க அனுப்பிட்டோம் ஐயான்ட்டாங்க. சரி சரி. அப்ப எங்க என்ன மாதிரி என்ற விவரம் தெரியாது. அப்ப ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க 1 ஏக்கர் காணி இருக்குது. ஐயா தான் இப்ப அப்புறம் உப்பையோ எழுதின கடிதத்தை தான் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தீங்க ஜிஎஸ்டி இருந்து. அப்ப நான் பார்த்தேன்னா இப்ப எத்தனை வயது ஐயா உங்களுக்கு? எனக்கு 78 வயது. 1947. 78 வயது. அப்ப ஏதோ ஒரு 10 வருஷத்துக்கு முதலோ 8 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கடிதம். அப்பயே 65 வயதோ ஏதோன்னு சொல்லி அதுல போட்டிருந்தது. அப்ப நான் பார்த்தேன்னா அந்த ஆண்டு மாதம் தேதியை வச்சு பார்க்க இப்ப இவருக்கு 78 வயது. அப்பயே தான் இந்த 3 பேரையும் வந்து பார்த்து கொண்டிருப்பதாக வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதி கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு வேற ஆற்ற உதவியுமே இல்லை, ஆற்ற சப்போர்ட்டுமே இல்லை. இங்க யாரும் எங்க சொந்தக்காரர் கூட இங்கே கிடையாது. அந்த தனிப்பட்ட முறையில் தான் இங்கே வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிறோம். ஆனால் மகள் ஒருத்தர் இருக்கிற கல்மடுவில் கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவன் 5 பிள்ளைகளோட மகள் இவா அடுத்த மகளா இல்லை? அவளுக்கு இளைய மூத்தவன் தான். இவளுக்கு இளையவன் தான் அவள். இவாக்கு அடுத்தது தான் அவா. ஓ 2 பிள்ளைகள். வேற 2 பிள்ளைகளா 3 பிள்ளைகள்? ஒரு பிள்ளை ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை காலத்தில் இந்தியாவுக்கு போனாங்களே சனம். அதோட ஒரு இந்தியா போனவங்க இன்னும் வரைக்கும் அவள்கிட்ட தகவல் எங்களுக்கு இல்லை. இப்போ தகவல் இல்லை, கிடையாது இது வரைக்கும். மற்றது அவள் கல்யாணம் கல்யாணம் முடிச்சு இருக்கணும் தான் இப்போ. ஆனால் அவகிட்டையும் இப்போ என்ன பிள்ளைகள் கூட அவளுக்கும் அதனால அவகிட்ட கேட்குறீங்கள மகள்கிட்ட 7 பிள்ளைகள். உங்களுக்கு எத்தனை வயதம்மா? எனக்கு 76. அவருக்கு 2 வயது வித்தியாசம். அவருக்கு 78, எனக்கு 76. 76. 2 வயது. 2 பேரும் ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்க இப்ப உங்களோட தொழில்னு சொல்லி நீங்க செய்யற தொழில் என்ன ஐயா செய்யறீங்க? இப்போ ஒரு தொழிலும் இல்லைப்பா. இப்போ இந்த காணியோட மினக்கிறது அதால எல்லாம் பயிர் இந்த பாருங்க எல்லாம் பைத்தம் போட்டிருந்தேன். அந்த இது முழுக்க பைத்தம் போட்டிருந்தேன். அந்த இது பொன்னாங்காணி. இது பொன்னாங்காணி. இது முழுக்க கச்சான் போட்டிருந்தேன் தம்பி. அவங்க வரையும் கச்சான் போட்டிருந்தோம். அதெல்லாம் மழையோட எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்படியே
என்ன மலையோட மழை பெய்யல முன்னுக்கு வந்த மடையா மழை வந்தது போன வருஷத்துல ஓ ஓ அந்த மடையோட அந்த மழை எல்லாம் ஃபுல்லா தண்ணி நின்று அவ்வளோ கச்சான் இதில் 10 வருஷம் கச்சான் செஞ்சு தான் நான் ஜீவிச்சேன். கச்சான் செய்துதான் இப்ப பிறகு ஏன் கச்சான விதைக்காம அந்த விட்டேன்? மலையோடு அழிஞ்சு போச்சு. பைத்தன் முழுக்க பைத்தம் போட்டேன். பைத்தன் போட்டோம். அதுவும் எல்லாம் சரி போச்சு. வரையில. இப்போ பழையபடி இந்த இதை போட்டேன் பைத்தன் வாங்கி. அது இந்த மழை இல்லாமல் இருக்கு. இந்த வெயிலுக்கு அப்படியே தண்ணி ஆரம்பத்துல இருந்து நீங்க விவசாயம் தானே? ஓய்யா. அப்ப விவசாயத்துல 2 பேரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆரம்பத்தில் முதல் இயக்கம் இருக்க நேரம் நான் அவங்களுக்கு பெயிண்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த நேரம் அந்த பிரச்சனையோட எல்லாம் இடம்பெயர்ந்து போனோம்ல, அதோட எல்லா தொழிலும் போயிட்டு. அதுக்கு முதல்ல ஒரு பெயிண்டரா இருந்தேன். நீங்க வாகனங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதா இல்ல? வாகனங்கள் மற்றபடி அவங்க இந்த தளபாடங்கள் அந்த அதுகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை செய்து கொண்டு இருந்தீங்க. அதுக்கு பிறகு இடம்பெயர்ந்து வந்து இப்ப இந்த குடும்பத்தை வந்து நீங்க தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயாவுக்கு வந்து 1 ஏக்கர் காணி இருக்கு. அதை என்ன பட்டி ஐயா? இது ஆடு வச்சிருந்தப்ப முதல்ல ஆடு ஒரு நாள் அது கொடுத்தவங்க ஆடு எதால கொடுத்தவங்க 4 ஆடு ஏதோ ஒரு நிறுவனம் கொடுத்தது. வாங்க. அது கடைசியா அந்த மாறி மழை ஒருக்கா வந்ததல்ல, அந்த குளிர் பிடிச்சி செத்தால 3 ஆடு செத்து போச்சு. குளிர் பிடிச்சிட்டு 2 ஆடை நாய் கடிச்சு அந்த கோயிலில் வச்சிருந்த நாய் 2 ஆடை கடிச்சு குடல்களெல்லாம் வெளியே எடுத்துட்டு நாய் அது போய் கேட்டதுக்கு எங்கட நாயிலே ஆட்டு வந்துட்டாங்க அவங்க. அந்த தம்பி படம் பிடிச்சி வச்சிருந்தான் அந்த குட்டி அந்த குடல்லாம் வெளியே இருந்தது. உண்டை காட்டணும். 2 ஆட்டை பிடிச்சு தின்னுட்டுது. வாழை வச்சிருக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய மாதிரி கண்டு ஒன்றும் இல்ல. தேங்காய் இந்த தேங்காய் தான். தேங்காய் கடவுள் தேங்காய் கொஞ்சம் இருந்தது. போன மாதம் பவுக்கு கடுமையான அந்த பெசர் பருத்தம் பிரஷர் நல்ல நீட்டா வச்சிருக்கிறீங்க. காணியை வந்து முத்தமெல்லாம் இப்பதானே தலை சுத்து 76 வயதுல எங்களுக்கு இப்பயே சுத்து பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு. இல்ல வருத்தம் இல்லாத வருத்தமே இல்ல. நீங்க 2 பேரும் ஆரோக்கியமான ஆக்கள் எனக்கு தெரிஞ்சு. நல்லா தயார் உண்மையா நல்லா தான் தோட்டம் 2 பேருமே சேர்ந்து தான் செய்யறது. தோட்டம் கஷ்டம் இருக்கலாம், ஆனா கடைசி மட்டும் எங்கட செயல்பாட்டை நாங்க செய்யக்கூடிய மாதிரி இருந்தா அதுதான் பெரிய செல்வந்தர். கடவுள் யாருமே சொல்ல மாட்டாங்க கஷ்டப்பட்டவங்க கேட்டா. இதை அந்த சின்ன காலத்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி அந்த நல்ல பழக்க ஒழுக்கம் அந்த எங்க போனாலும் ஒழுங்கா போடுது. என்ன சாப்பாடுகள் அப்படி எடுத்துக்கொள்ளுவீங்க? ஒவ்வொரு நாளும் சாப்பாடு என்ன? காலமா சாப்பாடு இப்ப கைவிட்டோம். இல்ல உங்களோட ஆரோக்கியம் இப்ப 2 பேரையும் வந்து பாக்க எனக்கு சரி. இப்ப இந்த 76 வயது இவாக்கு உங்களுக்கு 78 வயசு. இந்த நேரத்திலையும் நீங்க உங்களோட கடமையில நீங்க செய்யக்கூடிய மாதிரிக்கு நீங்க உழைச்சி சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு இருக்கிறதே ஒரு கடவுள் கொடுத்த வரம். அப்ப அந்த வரம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்ப நீங்க மரக்கறி தான் கூடுதலான சாப்பாடு. கூடுதலா மரக்கறி தான். கிழமையில 2 நாளைக்கு மீன் வேண்டும். அது இப்ப மீன் வைக்கிற விலைக்கும் கஷ்டப்பட்டு 1/4 கிலோ வாங்கினா 2 ஒரு மாதிரி சமாளிச்சுக்கிறது. ஆனா மரக்கறி தான். இறைச்சி அதுகள் எல்லாம் சாப்பிடுறது இல்லை. இறைச்சி வேண்ட வருமானம் ஒண்ணுமே இல்லை. வருமானம் இல்லாம என்னைக்கு வருமானம் உள்ள நல்ல காசு உள்ளவங்க தான் செத்து போறாங்க. தம்பி ஐபனுக்காக கோழி இறைச்சி வாங்கலாம். அதான் 1200 மகள்கிட்ட மகனுக்கு அதுக்காக கோழி வாங்குவேன்னா கோழி வாங்கினா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படி வாங்குறது. வாங்கினா இப்போ 1500 ரூபா 1 கிலோ இறைச்சி வாங்கினா. அதனால ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அது எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் வாங்கி அவனுக்கு 4 வீட்டுக்கு போகிறேன். 4 பிள்ளைகள் விளையாடி சாப்பிட்றான். அப்போ அவனுக்கும் அந்த இது இருக்குன்னு தானே அதை வாங்கி கொடுக்கும். மகள்கிட்ட மகனுக்காக இறைச்சி பண்ணுறது அல்ல இல்லையா? இப்போ ஒருத்தட்ட உடல் ஆரோக்கியத்துக்கு பின்னாலே இப்போ என்ன சாப்பாட்டு முறை வந்து கட்டாயம் இருக்கும். அவ என்ன சாப்பாடு எடுத்துக்கொண்டு அப்போ அதில் நீங்கள் கூடுதலாக எடுத்தது வந்து மரக்கறி. ஓ மரக்கறி. நீங்கள் மீன்கள் இதுகள் எப்பயாவது இருந்துட்டு கிழமையில ஓ அப்படி அதுதான் அப்போ உங்களோட பெரிய ஒரு காரணமாக இருக்கும். பிரஷர் அந்த கொழுப்பு தன்மை வந்து அந்த ஹார்ட் பிரச்சனை இந்த பிரச்சனை அது இதுன்னு சொல்லி நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ இன்று வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது கடவுளால் கொடுக்க போகிற எல்லாருக்கும் கிடைக்காதது. நான் பார்த்த அளவில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல ஒரு 45 50 60 வயது வரைக்குள்ளேயே எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்குது. ஆனா ஒரு பழங்கால ஆக்கள் வந்து இருக்கணும். அவையல் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறது. இப்படி நின்று கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய. அதான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கேன்னா நான் வெளிக்கிட்டு போகணுண்டா ரோட்ல பண்ண பழைய ஆட்கள் ஐயா நீங்க ஒரு ஆள் தான் என்ன அப்படியே இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. இன்னும் அப்படியே இருக்கிறீங்க. பயிற்சி எல்லாம் எதுவும் செய்யறீங்களா ஐயா? ஒன்றும் இல்லை தானே? பயிற்சி நான் சின்ன காலத்துல என்ன பயிற்சி? அந்த காலத்துல இந்த ரெஸ்டாரண்ட் பாக்ஸிங் படிச்சாங்கல்லோ மாஸ்டர் கொண்டு அந்த ரெஸ்டாரண்ட் பாக்ஸிங். ஓ அப்போ ஒரு மாஸ்டர்
இது பதிலில் சாண்டோமணி என்ற அவர் பேர். அவர்கிட்ட நாங்கள் படித்தோம். நாங்கள் கொஞ்சம் அந்த அந்த நேரம் எனக்கு வயது 22 வயதில் கல்யாணம் கட்டினோம். புதுசில் அப்போ அந்த கூடு பாய்றது அப்படி எல்லா விளையாட்டுகள் கொஞ்சம் செய்த நீங்கள். அதுக்கு பிறகு அதை தொடர்ச்சியாக இந்த நெஞ்சில் கல் வச்சு உடைச்சது. இப்போ இந்த நெஞ்சு கல் வச்சு உடைச்சவங்க வச்சு சில சாலை மடத்தலால் அடித்து உடைச்சது. அந்த நேரம் அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தா நீங்கள் படம் வச்சிருக்கீங்க. சொல்ல தேவையில்லையா, வாங்க வாங்க, சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து பார்க்க. எங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்காது. இப்போ உண்டுக்கும் போகிறது வந்து இப்போ ஒரு எல்லைக்கும் போனால் வேலை அந்த கடை நல்ல இடம், இயற்கையோட இணைஞ்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்து. இப்போ எல்லாருக்கும் அங்கே ஒரு ரோட்டு சைட்டுகளோட எல்லாம் இருந்தால் வாகன இரைச்சல் சத்தம் மாற்றி இதுன்னு சொல்லி ஒரு அமைதி இல்லாத ஒரு சனமா நல்ல அமைதியாக குருவியல்ட சத்தம் கூட முந்தி ஒரு காலத்தில் எங்கட வீடுகளில் கட்டினா இப்போ இல்லை. இங்கே வந்து கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. தம்பி இந்த அந்த கொண்ட குருவி என்று சொல்லி அந்த குருவியெல்லாம் முந்தைய எங்கட ரோட்டு கரையோட இருந்தது. இப்ப வந்து அதை எங்கண்டே காண கிடைக்காது. இந்த இடங்களுக்கு வரைக்கும் தான். ஓ சூப்பர் சூப்பரா. இப்படி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. கிராமத்து நல்ல ஆக்கள்கிட்ட கரைச்சல் இல்லாத இடத்துக்கு வந்து போகணும். இது 1950 60 இந்திய ராணுவம் இருந்துச்சு. அப்போ அடையாள அட்டை இந்த படம் எடுத்து கொடுத்தேன். வடிவா நாள் தானே நீங்க. இது இப்போ வயோதிபர் தேசிய அடையாள அட்டை. ஆமா. ஆமா சரி, இருங்க கதைப்போம் அமைதியா இருந்து கதைப்போம். டீ பிளேந்தி ஒவ்வொரு நாளும் குடிக்கிறீங்களா? டீ தான் போன மாதம் நான் சென்னை அப்போ மருந்துக்கு போயிருக்க கிட்டத்தட்ட அந்த ஆயுர்வேத தான் எடுத்தோம் நாங்கள். அப்போ அந்த போட்ட சொன்னேன், நல்ல பிள்ளை ஐயா அம்மாவுக்கு உடம்புல ரத்தம் குறைவு சக்தி இல்லை, நல்ல சத்தான சாமான் வாங்கி கொடுங்க ஐயான்னு. அப்போ சரியாட்டு பாமசியில் மாவருக்கு வாங்க 2500 2800 இந்த பாருங்க வச்சுருக்கோம். 7 பெட்டி இந்த இந்த தேங்காய் ஒரு 12,000 ரூபாய்க்கு தேங்காய் கொடுத்தேன். அவ்வளவுக்கும் போயிட்டு மாப்பக்கட்டும் பப்பா பழம், அவ்வளவுக்கும் மாப்பக்கட்டும் பப்பா பழம் என்னென்ன பல பாசம் என்னால் என்னென்ன பல வரைக்கும் அவ்வளவு. ஐயாவுக்கு குடிப்பழக்கம் இல்லை, குடிப்பழக்கம் இருந்துட்டே குடிக்கிறது எப்பயாவது இருந்துட்டு அவ்வளவுதான் குடிப்பார். இல்லை இல்லை, அப்படி எல்லாம் இருந்தால் ஐயா அவ்வளோ ஸ்ட்ராங்காக செயல்பட்டு கொண்டு இருக்கலாது. அப்படி எல்லா பழக்கங்களும் இருந்தால் பிறகு என்ன மாதிரி தம்பி? அப்போ தம்பி வேலைகள் செய்வாரோ? வீட்டு வேலையில் பார்த்துங்க பிடிச்சிருக்கேன். அதை இதை செய்யுங்கன்னா செய்வார். படிப்புன்றதே இல்லை, அந்த கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கும் தெரியாது, ஒன்றும் பண்ணல. படிப்பு இப்போ இங்கேருந்து கிளிநொச்சிக்கு போயிட்டு வர்றது கூட தெரியாது அவருக்கு. இப்போ நான் இந்த பதிவு செய்து கொண்டிருக்கிறேனோ, இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. இப்போ நான் ஆரம்பத்துக்கு உங்களோட எல்லா பாட்டை பார்த்து உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று செய்துட்டு போவேன். அதை தொடர்ந்து இந்த பதிவை போட்டு இந்த பதிவை வந்து ஃபோனில் இப்படி தட்டி கொண்டு போயிருக்கல எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இங்கே உள்ள ஆக்களும் பார்ப்பினும், வெளியே உள்ள ஆக்களும் பார்ப்பினும். அப்போ பார்க்கக்குள்ள நீங்கள் சொன்ன கதைச்ச விஷயங்கள் வரும். அப்போ நான் இந்த இப்படி ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சேன்னா நம்மளோட பிரச்சனை இதுதான்னு சொல்லி பதிவு செய்திருக்கு. இப்போ இதை பார்த்து யாராவது முன் வந்து உங்களோட நல்ல பாட்டுக்கு உதவி செய்தா அந்த உதவியை வந்து பெற்று தருவேன். அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கை இப்போ உங்களுக்கு 78 வயசு. இப்போ இதுக்கு முதல் நீங்கள் கடுமையாக உழைச்சி ஏதோ உங்களோட வாழ்க்கையை கொண்டு போனீங்க. அப்போ உண்மையிலேயே உதவி தேவையான ஒரு ஆளுன்னு சொல்லி பார்க்குறேன். நீங்கள் இப்படி 3 பேருமே இயலாத ஒரு நிலைமையில நீங்கள் இந்த குடும்பத்தை சுமந்து கொண்டு போறீங்க. அப்போ உங்களுக்கு என்று சொல்லி முன் வந்து யாராவது ஐயாவுக்கு ஒரு உதவி ஒன்று செய்யணும், நாங்கள் செய்ய விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன உதவியை எதிர்பார்க்குறீங்க? எப்படியான உதவி இருந்தால் நீங்கள் இன்னும் உங்களை வந்து கொண்டு மேம்படுத்தி கொள்ளலாம், உங்களோட வாழ்க்கையை ஒரு கஷ்டம் இல்லாமல் நீங்கள் இந்த 3 பேரையும் பார்த்து நீங்களும் நார்மலாக இருந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கா? எப்படி உதவி, என்ன உதவியை கேட்குற நோக்கத்தில் என்னட்ட வந்த நீங்கள் கோழி பிடிச்சி இப்போ இனிமே ஆடு எது வளர்க்குறக்காரன் எங்கிட்ட ஆடு இங்கே மேய்ச்சல் தரையும் இல்லை. அந்த காற்றை குள்ளப்பட்டும் ஏதாவது இப்போ எல்லாம் பிராமம் வந்துட்டு ஆடுகள் கொண்டு அவங்க காண்டில் தண்டை பிரச்சனை வரும். அந்த ஆடு கோழி என்றால் பிரச்சனை காண்டிக்கிட்டே பட்டு
நிழலாவும் இருக்குது. இதுக்கு முதல் வளர்த்துருக்கிறீங்களா? இந்த இருக்கு என்ன கூடு முதல் கோழி வளர்த்து அங்கே தம்பி அந்த கோழி கூடு அங்கே வளர்த்தோம். கோழி கல்லம் வந்து ஒரு 2 சேவலும் 4 பூடையும் அப்படியே பிடிச்சோண்டு போயிட்டான். அதுக்கு பிறகு தம்பி கூட்டை நாங்கள் இங்கே பிடிச்சோண்டு போயிட்டாங்களா? அதுக்கு பிறகு தான் கூட்டை இங்கே போயிட்டு அடியில் அதுக்கு பிறகுதான் அதை உடைச்சி இங்கே கொண்டாந்து போட்டுருந்தா வீட்டு முன்னுக்கு பல்ப் ஒன்று போட்டுவிடும். எங்களை ஜீவியம் போட்டு உங்கள் டைம் வந்து களை கொடுக்கறதுக்கு ஆக்கள் இருக்கிறாங்களானே கேட்குறீங்க. இங்கே தைக்க கூட கொண்டு தான் கூட ஆக்கள். ஆனால் களவை எடுத்துட்டு போனவனே சொல்லுவான், ஐயோ உங்கள்கிட்ட களை விட்டா நல்லா இருக்க மாட்டாயா. எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. யாரும் வந்தா ஐயா உங்கள்கிட்ட களை விட்டா இங்கே ஒரு காலம் நல்லா இருக்க மாட்டான். ஆனால் அதெல்லாம் களை எடுத்தவனும் இருக்கிறான் எனக்கு தெரியும். ஆனால் கேட்க என்ன செய்யறன்னு தெரியாம இருக்கும். வழியில என்ன மறிச்சு ஐயா என்ன ஏது சண்டை கிடையாது, நான் தான் அந்த வேலைக்கு வரல ஐயா. ஆனால் உங்ககிட்ட களை விட்டா நல்லா இருக்க மாட்டேன் அந்த களை விட்டு. அப்போ எனக்கு தெரியும் இவரும் ஐக்கில் ஒரு ஆளுன்னு தெரியும். ஆனால் நான் ஒன்றும் காய்க்க சரி தம்பி அதில் முடிஞ்ச கதை முடிஞ்சு வேலையில் உங்களுக்கு விளங்கும் இப்படிங்காட்டு விட்டுட்டேன். எவ்வளவு பேரை கண்டு வந்திருப்பீங்கன்னு அவன் உங்களுக்கு சுத்திரம் நினைச்சு கொண்டு வந்து அதுவும் வழியில் வந்தேன்னே சைக்கிளில் மறிச்சு. அப்போ அந்த கடைகளில் உள்ள பொடியவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். அவங்க நின்று கேட்டுக்கிட்டே இருந்தால் போன பிறகு ஐயா இன்னையா காய்ச்சா இப்படி தான் அவங்க நேற்று முன்னாடி ஒரு சைக்கிள்கள் வந்து உதவாங்க. நீங்களா வீட்டை வந்த நீங்க எப்ப வந்த நீங்க? இன்றைக்கு காலமையிலே வந்தீங்க. வந்துட்டு அப்ப கூட அந்த பழைய கடிதத்தையும் இதையும் வந்து காட்டி இருந்தாங்க. சரியென்று பார்த்துட்டு ஆட்ட உதவியும் இல்லை ஐயா அப்படி ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறாருன்னு. அப்ப நீங்க எதிர்பார்க்கிற உதவின்றது வந்து என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? கோழி தான் பார்க்குறேன். கோழி ஏண்டா கோழியும் அந்த கோழியை கிட்ட மாதிரி இந்த கூடன்னு கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி ஒரு அப்படி ஒரு செஞ்சு கொடுத்தேன்னா எப்படியோ எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போவோம். அதுக்கு பிறகு இந்த கிணத்தை அப்படியெல்லாம் செய்யலாம். உங்களுக்கு இன்னும் செய்கிற கஷ்டம் இல்லை. இந்த கிணத்தை இல்லாமல் ஒரு குழாய் கிணறு நல்ல தண்ணி கிணத்தை அடித்து கொடுத்தா வாழ்க்கை முழுக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த நேரமும் காணிக்குள்ளேயோ கோவணத்தோடு நிற்பேன். அந்த தண்ணி பிரச்சனை தான் ஆக கடும். தண்ணி பிரச்சனால என்ன செய்யறீங்க? வெளியே தான் வாழ்றோம். கிணற வச்சுக்கொண்டு குடி தண்ணி வெளியில தான் எடுக்கிறோம். குடி தண்ணி வெளியே தான் எடுக்கிறீங்க. போய் எடுப்போம். பக்கத்து தண்ணி இங்க ஒரு தண்ணி இருக்கு அதில் எடுப்போம். ஓ அப்ப தோட்டம் எந்த காலப்பகுதியில் உங்களுக்கு செய்யலாம் போறது? இப்போ மாடிக்கு செய்வோம். சித்திரை வைகாசி பங்குனியை மட்டும் செய்யலாம். அதுக்கும் கடை செய்யலாம். இப்ப மழை பெய்த தண்ணி தான் இதுக்குள்ள நிக்குதா? இல்ல இல்ல இப்ப அதான் தண்ணி. இனி மழையத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். விடிய விடிய மழையை பார்த்துக்கிட்டு தானே பைப்பு போட்டுக்கிட்டு இருக்கோம். மழை வரும். மழை எங்கேயா இருந்துச்சுன்னா பைப்பை கொண்டு இருக்கும். ஒரு சுட்டு தண்ணியும் வெளியில விடுறது இல்லை. நன்னீர் சேகரிப்பு திட்டம் அதை வந்து நீங்க உங்கள்ட்ட அறிவை வச்சு கொண்டு செய்திருக்கிறீங்க. அதுக்குள்ள சேகரிச்சு அங்க ஒரு நிறுவனக்காரர் வந்து எல்லாம் பார்த்துட்டு உங்களை பொறுத்த நல்ல சந்தோஷப்பட்டு நல்ல மூளை அவங்களுக்கு எல்லாம் வேலை செய்திருக்கீங்க. உங்களுக்கு நான் ஒரு இதொண்டு எடுத்தார நீங்கள் இதை போட்டு தூண் போட்டு நிறுத்தி க்ளீன் பண்ணி செய்தாரன்னு போனாங்க. ஓ இல்லை இல்லை எனக்கு வந்து இந்த இது வந்து நீங்கள் இப்போ இந்த பீலியில் வர்ற தண்ணியை தானே வச்சுக்கிறீங்க. இது கண்ண பைப் லைன் விற்கிது. அதை வேண்டி பெரிய குழாயா போட்டா இப்போ இதுக்குள்ள தள்ளுற வீதம் வந்து இதுக்குள்ள விழுந்து இதுக்குள்ள வீணா வழியெல்லாம் தள்ளும் ஒரு கட்டத்துக்கு மேலே. அவ்வளவு தண்ணிய இது செய்யலாத வெளியெல்லாம் இன்னும் தண்ணி கூட வந்தா இதாடையும் இதுக்குள்ளாலையும் வெளியே தள்ளும். சரிச்சேனே தண்ணி கூட இதுக்குள்ள மற்றபடி கடவுள் என்று அந்த முன்னுக்கு நாதம்பரம் இருக்கிறார். இன்ன வரைக்கும் எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் ஒரு நேரம் இருந்தாலும் இன்னொரு நேரம் இப்படியோ ஒரு வழியில் எங்களுக்கு கிடைச்சி கொண்டிருக்கு. அப்போ அந்த புண்ணியம் எங்களுக்கு நாங்கள் எந்த காலத்தை செய்த புண்ணியம் கடவுள் எங்களுக்கு அந்த பசிப்பட்டினின்னு இல்லை. ஒரு நேரம் சாப்பிட்டாலும் அந்த பசி அடுத்த வீட்டில் போயிட்டு ஒரு அடிச்சு வைக்கிற அளவுக்கு இன்ன வரைக்கும் நான் விடையில்லை. கடவுள் விடையில்லை. ஐயோ இப்படி ஒரு விதை இருந்தால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருப்போம். நிவாரணமா இப்போதானே உங்களை சந்திச்சிருக்கிறேன். அடுத்தது உங்களுக்கான நிவாரணம் இப்போ பொதியல் வழங்கக்குள்ள கோல் பண்ணுவேன். அப்போ நான் இன்றைக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவோம்னு சொல்லி வைஃபும் வந்து சொன்னால் அந்த ஐயா உண்மையாகவே உதவி தேவையான ஒரு ஆள் ஒருக்கா போய் பாருங்க. நான் காணையில் உங்களை அவள் தான் கதைச்சது. அவள் தான். ஓ அப்போ வேண்டிய கடிதத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கிறீங்கனாக்கும். அப்போ பார்த்துட்டு தான் வந்தேன் நான். அப்படி இருந்து உங்களோட போனும் ஒரு குர்ற சத்தம் கேக்குது. அந்த போன ஒரு கதைக்கிறது ஒன்றும் முழங்குது இல்ல. ஒரு அப்படிதான் சொல்றாங்க. அது கொண்டு பாக்கணும் காட்டுங்க போன போன் சரியில்லை ஐயா. அவர்கிட்ட போன் டக்குன்னு நிற்கும். கதைச்சிக்கு யாரும் கதைச்சிக்கிட்டு இருக்கல டக்குன்னு நிற்கும். அம்மாக்கு மொத்தம் வந்து 3 பிள்ளைகளா? 3 பொம்பளை பிள்ளைகள். 3 பொம்பளை பிள்ளைங்க. ஆம்பளை பிள்ளை இவட தான் இந்த பையன் ஆம்பளை பிள்ளை.
ஐயாயிரம் உழைப்பு தானே அப்ப. இன்னும் செய்ய பிரிவு வரை லவ் பண்ணி தான் கல்யாணம் செய்தீங்களா? இல்லையா, பேசித்தான் செய்ததா? பேசித்தான் செய்து வச்சது. புறா என்ன நல்ல விஷயம். அப்ப இவ்வளவு காலம் அழகான ஒரு இது. எவ்வளவு காலம் இந்த இடத்துக்கு வந்து நீங்க? இங்கே வந்து இப்போ 18 வருஷம் ஆச்சு. 18 வருஷம். 18 வருஷம் ஆச்சு. இந்த காணிக்கு வந்து 18 வருஷம். 18 வருஷம். 18 வருஷம். அங்க 18 வருஷம் வந்த கையோட ஒரு இடத்துல இருந்தோம். வந்த கையோட நானும் இவளும் தான் தண்ணி அத்திவாரம் கூட கிணறு வெட்டினோம். அத்திவாரம் போட்டு இந்த கிணறு வெட்டினது நான் வெட்ட இவ வேலை வாங்கி போட்டுறது இழுத்தது. அந்த நேரம் வரல சொட்டு தண்ணியை வச்சு தான் இந்த தென்னம்பிள்ளையெல்லாம் உண்டாக்கணும். நாங்கள் இதெல்லாம் 18 வருஷத்துக்கு முதல் உருவான பிள்ளை. 18 வருஷம் நாங்கள் வந்து வச்ச தென்னம்பிள்ளை தான் இது. வந்து அது கிணறு வெட்டி கொண்டு இருக்க ஒருத்தன் இந்த பாருங்க இந்த தேசி கண்டு இருக்குல்ல, இந்த தோடம் மரம், இந்த தோடம் கண்டு இந்த பிளா கண்டு எல்லாம் ஒருத்தன் வித்தொண்டு வந்தான். அப்போ என்ன 4 ரூபா 3 ரூபா ஒரு கண்டு. அதை வாங்கி நட்டு இதில் கிணத்துல வர தண்ணியாடி ஊற்றி ஊற்றி வளர்த்ததான் இந்த மரங்கள். சின்ன பிள்ளைதான் அப்படி வளர்த்தேன் தஞ்சா. பின்னாரும் குடத்துல தண்ணி அடி கொண்டு 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 அது நான் அங்கே வேலைங்க. அவாக்கு சமையல்ல இருந்து எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். அப்படியா? இல்லை ஓரளவு சமைப்பாவோ? அதில் ஒரு சிக்கல்னால சமையல் கொடுறது என்ன தெரியுமே, சமைப்பா. இப்போ நாங்கள் கடைக்கு 2 வெங்காயம் வெட்டுறாங்கன்னா அவள் கடையில் அங்கே வாங்கி வச்சதுன்னா அரைவாசியே வெட்டிடுவா. மரக்கறி இருந்தாலும் இப்போ காய்ச்சல மரக்கறி வாங்கிட்டாந்தா நாங்கள் 2 நேரம் கடை வைக்க வச்சுருந்தா ஒரே நேரத்தில் வெட்டி விட்டுருவா. அரிசி 1 பவுனி போடுறா 2 பவுனி போட்டுருவா. அந்த எக்கச்சக்கம். அப்போ இன்னைக்கு இருக்க சாப்பாடு நாளைக்கு இருக்காது. அதுக்கு தான் சமைச்சாங்க. சமையல் நல்லா இருக்கும். ஐயார ஆரோக்கியம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த இப்பயும் உங்கள்ட்ட தெரியுது, ஆக்டிவ் வந்து தெரியுது. அதே மாதிரி அம்மா டைம் வந்து இப்போ அம்மாக்கள்கிட்ட வயசுல சில பேர் இருக்கு. நம்ம வந்து பார்த்தா அறவே ஒரு 50-55 வயசுலயே நடக்க முடியாது, செயல்பட முடியாது. இன்னொரு ஆள்கிட்ட உதவி தேவை. இன்னொரு ஆள்கிட்ட உதவி தேவைண்டு. அப்போ அந்த பாக்கியம், அந்த கால சாப்பாடு, உங்களோட வாழ்க்கை முறை, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த தன்மை உங்களோட உடல்ல வந்து தெரியுது. அப்ப அதுதான் உங்களோட ஆரோக்கியத்துக்கு இருக்கிற, நான் எல்லா இடத்துலயுமே சொல்ற விஷயம். எங்களுக்கு காசு பணம் தேவையில்லை. இன்னொரு ஆள்கிட்ட உதவி இல்லாம நானே எனக்குரிய சமையலை சமைச்சு சாகு மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு தகுதியில இருந்தா அதை விட ஒரு பெரிய செல்வம் எதுவுமே இல்லை. நிறைய பணத்தோட இருக்கிறவ இருக்கணும். சில பேர் எழும்ப இல்லாது, இன்னொரு ஆள்கிட்ட உதவி தேவை. இப்படி எழும்பி நடக்க ஆசை, இப்படி எழும்பி எவ்வளவு காசுன்னு நான் தர தயார், ஆனா எனக்கு நடக்க ஆசைண்டு அதை கொடுக்கல. அது செல்வத்துல உயர்ந்த செல்வம் எதான்னு கேட்டா எங்களுடைய தேவைகளை நாங்க செய்து கொள்ளக்கூடிய மாதிரி கடைசி மட்டுமே வாழ்ந்தா அது ஒரு பெரிய ஒரு. இந்த காணி கொடுக்கல வந்து இது காடு எல்லாம் வீரமரம், பாலமரம், முதிரமரம் மட்டும் எல்லாம் மரக்காடு, எல்லாம் பள்ளம் புட்டியும் எக்கச்சக்கம். சரியா காலையில் விடிய 4:30 மணி நிலம் தெரிய எழும்புவேன். மம்பட்டி பிடிச்சி அந்த அதெல்லாம் சரியான புட்டி இருந்தேன் தம்பி. அப்புறம் வெட்டி இழுத்து அந்த மரமெல்லாம் தரித்து அந்த தரித்த மரத்துகளோடு விறகு வாகனத்தில் பிடிச்சி ஏற்றி விறகு காத்தாக்கினேன். அப்பளம் தரித்து இன்றைக்கி இந்த காணியை இந்த லெவலில் வச்சுருக்கேன். யார் வந்து பார்த்தாலும் சொல்லுவாங்க உங்களை காணி தாயாண்டு. எனக்கும் பிடிச்சிருக்கு, நல்ல நீட்டாக வச்சுருக்கு. நீங்கள் கஷ்டப்படுறீங்க காணியிலன்றது தெரியுது. முழுமையாக அந்த இவ்வளவு பெரிய முத்தம் எடுத்து எங்களோட வீட்டில் கூட சின்ன ஒரு முத்தத்தை தான் வச்சிருப்பேன். அவ்வளோ நீட் பண்ண இயலாது. இது சும்மா வச்சிருக்க இயலாது. கூட்டிட்டு இருந்தால் தான் புல்லு முளைக்காம இருக்கும். அவ்வளோ பராமரிப்பு கொண்டு இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ அங்கே சொல்ல தேவையில்லை. இது போகிற நேரம் வர நேரம் 2 பிள்ளைக்கு என்ன பிடிச்சி விட்டு தான் அங்கிட்டு போகிறோம்னாங்க. மலைக்கு பின்னு முளைக்க ஐயா, முளைக்கு பின்னு முளைக்க அது ஒரு பிள்ளை கண்டாலும் அதை பிடிங்க அங்கே வீசிட்டு போய் நாங்கள் வீசிட்டு போகிறது. தம்பி சரி அதாவது தெரிஞ்சுக்கிறான். இவர் செய்வார், தம்பி செய்வார். தம்பி தானே ரோட்டெல்லாம் பாருங்க. ஓ, ஏன் தம்பிக்கும் அப்படி அம்மா மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னது? தம்பி பிரச்சனை 2004 கடும் பிரச்சனை இடம்பெயர்ந்து போனோம்ல. அப்போ அவன் பிறக்கிற நேரம் வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இந்த கஷ்டமான டைம். 2வது பிறந்த உடனே இடம்பெயர்வு. இப்போ நீங்கள் நம்ம அடிங்க நாங்கள் இடம்பெயர்ந்து போகக்கூட இந்த தலை மட்டும்தான் அம்மாவோட இதில் இருக்கும். இழுப்பட்டு காடு வழியாக தெரிஞ்சு இந்த காட்டை 2 நாள் போய் இருந்தோம். இப்போ என்ன இருட்டுமடு இந்த சுதந்திரபுரம் அப்படியெல்லாம் போய் சின்னதுலேயே நல்லா அடிபட்டு போனான். அதுக்கு முதல் அவ நல்ல ஆக்டிவா இருந்தவா. நல்லா இருக்க கல்யாணம் முடிச்சது. அவன் நல்லா இருக்க வடிவாக தான் கல்யாணம் வந்து முடிச்சுட்டு போனாங்க. நாங்கள் கொண்டு பாப்பா நல்ல பிள்ளை நாங்கள் கொண்டு போகிறோம். நல்லா தான் இருந்தா. அப்போ அவர் காணாமல் போனதோட அவளுக்கு அப்படியே எஃபெக்ட் மாதிரி அதுக்கு பிறகு எந்த இதுவும் இல்லை, அப்படியே அடைக்கி போனான்.
நீங்க இப்ப என்ன உதவியை வந்து அங்க எதிர்பார்த்து வந்த நீங்க விரைக்குல என்னட்ட தேடி விரைக்குல யாரு உங்களுக்கு சொன்னது இவர்கிட்ட போங்கன்னு சொல்லி? எனக்கு கல்மடுக்கு உதவி இருக்கீங்களா? கல்மடுல அங்கே நான் மகள் இருக்கா கல்மடுவில். கல்மடுக்கு போன சொன்னாங்க இப்படி தாங்க ஐயா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நடவுக்கு போங்க, அவங்க எங்களுக்கும் கொஞ்சம் உதவிஞ்சுங்க. அவளுக்கு கடைக்கெல்லாம் காசு இதை கொடுத்து உதவுனீங்களா. அதன் பிறகு தான் நான் நேற்று யோசிச்சு போட்டு இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் வந்தேன். நைட்டு யோசிச்சுட்டு இது வரைக்கும் வேற எதுவும் பெரிய உதவிகள் இந்த உதவியும் உங்களுக்கு கிடைச்சது இல்லைன்னு ஐயா? பாருங்க அந்த பிள்ளையே இப்படி இருக்கு, அந்த பிள்ளைக்காவது உதவி செய்யறாங்களா? ஒன்றும் இல்லை. அந்த கொடுத்த காசை கூட 25,000 ரூபா கொடுத்தாங்க எல்லாருக்கும். இந்த பிள்ளைக்கு அந்த காசை நிப்பாட்டாங்க திருப்பி கேட்டதுக்கு எங்கேயாவது உதவி செய்யலாம். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த காசை கொடுக்க அப்படி சாமான் கொடுத்தாங்க. 2 குடும்பம் சரி நிவாரணம் கொடுக்கணும்னா ஒரு ஆள் கொடுப்பாங்க, ஒரு ஆள் கொடுக்க மாட்டாங்க. வீடு எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு 4 பேருக்கும் ஒரு வீடு ஐயா வீடு வேறு. இது திட்டத்தில் வந்த வீடோ? என்ன திட்டம் ஐயா இது? என்ன திட்டம் ஐயா இது? உண்மையாவே வடிவா வச்சிருக்கிறார் ஐயா, அந்த வீட்டை ரசிச்சு வச்சுக்கிறார். பார்க்கலாமா ஐயா? பாருங்க நான் சொல்ல போறோம். ஓ ஐயா வந்து ஒரு கடும் உழைப்பாளி. ஆரம்பத்துல நல்லா உழைச்சிருக்கிறார். இப்பதான் அவரு கொஞ்சம் வயசுகள் போய் ஏலாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறார். எப்படி அழகா வந்து வீட்டை வச்சிருக்கணும் அப்படின்றத வந்து ஐயாட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். ஒரு ரேடியோ, அந்த காலத்து டிவி உண்டு. அதே நாங்க எடுக்கல ஐயா, இவங்க அக்கா கொடுத்த டிவி. அத எவ்வளவு பத்திரமா மூடி கேட்டினெல்லாம் போட்டு அழகா வச்சிருக்கிறார். என்னம்மா இப்ப வேலை செய்யுமாம்மா இது? என்ன ஐயா ஐயா அந்த அழகு படிச்சு வச்சிருக்கிறாரு. ஆக்டர் இவாட போட்டோ, சாமியாரே ஒரு போட்டோ எடுக்கவாமா? ஓ ஓ ஓ அம்மாட எங்கட அப்பம்மா வந்து இப்படித்தான் வச்சிருந்தவா. அப்பம்மா சாமியார இப்படித்தான் வச்சிருப்பா. அந்த கால அக்கலாக்கள் தானே அவைகளுக்கு ஒரு நாடு விளக்கு கொடுத்துவோம் காலையிலையும் பின்னரும். அழகா இருக்கு, சாமியாரையும் அழகா இருக்கு. இந்த தன்மை வேணும். அந்த ஒரு எப்படி வீடு இருக்குன்றதை விட சரி லைட்டா ஆடி ஆடி தான் ஓடுதானே. மழை என்றபடி அப்படி இருக்காக்குமே. ஓ இது இவருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான இவருக்கு அந்த பள்ளிக்கூட விளையாட்டு பரிசு கொடுத்துருக்கீங்க. இது யாரு கறி வச்சது? இது நீங்க உங்களோட கை பண்ணுமா ஐயா? எப்ப கருந்தீங்க? கொரோனா டைம். அப்ப ஐயா சும்மா இருக்கிற நேரம் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் எப்படி ஒரு வாழ்க்கை தெரியுமா? இங்க பாருங்க, அவன் போய் காசு கொடுத்து படம் வேண்டுவான். அதுல எல்லாம் என்ன இருக்குது? இப்படி கைப்பட கீறி அந்த அழகை ரசிக்கணும். அங்கதான் இருக்குது. என்ன ஐயா அந்த தன்மை பிடிச்சிருக்கு ஐயா உங்களோட தன்மை. இங்க வீட்டை வெல்கம் பண்ணணும்டா, வீட்டை ரசிச்சு இந்த மாதிரி யாராவது பண்ணியிருப்பீங்களா? பெயிண்ட் எடுத்து இதெல்லாம் சும்மா சாதாரணமா கீறணும் வந்துட மினக்கட்டு அந்த உருவத்தை எடுத்து வாழ்ந்த இது இதுக்குள்ள இறங்கிட்டா ஐயாட ராஜா. ஐயா தான் இங்க ராஜா, ஐயாட மாளிகை. என்ன ஐயா ஒவ்வொரு ஆண் மகனும் பிறந்த எங்க கஷ்டப்பட்டு வீட்டுக்குள்ள வந்தா ஒரு கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்கணும். வீடு எங்கட ஒவ்வொரு பிறக்கிற ஆண் மகனும் ராஜாவா வாழ்ந்து சாகணும். அவன் ராஜாவா வாழ்ற இடம் எதா அவன் காணி அவன் இல்லதான். அங்க ராணி நீங்க, ராஜா அவர். சரியா? இது ஒரு மாளிகையா தான் நம்ம வந்து பாக்குறது. சரியா? இங்க பாருங்க, இந்த இதெல்லாம் சும்மா இல்ல. ஐயா வந்து ஒரு அந்த நேரம் அவர் என்னத்தை விரும்புறாருன்றத பாக்கணும். செங்கல் போட்டு ராஜ மாளிகை இது வந்து உள்ளுக்கு போயக்குள்ள எப்படி இருக்கணும் இந்த வரவேற்பிடம். என்ன ஐயா அந்த மீசையில தன்மை வந்து ஐயா வந்து அப்படித்தான் ஒரு ஸ்ட்ராங்கா இன்று வரைக்கும் அந்த மீசையில ஒரு ரஃப் ஒன்று தெரியுது உங்கள. உண்மையா ஐயா? என்ன பிரமிக்க வச்சுட்டீங்க. நான் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒருத்தர் எங்கான இளைஞ இதெல்லாம் அடிச்சு அழகா வந்து வச்சிருக்கிறேன். அது என்னையா ஒரு தடவை மனசுல வச்சுதான் படங்குருவீங்களோ இல்ல வழியில போகும்போது எங்கேயாவது ஒண்ணு கண்டனா வந்தவொன்னு அதே மாதிரி கீறுவார். வழியில ஏதாவது கண்டாருன்னா அதை வந்து கீறுவார் வீட்டை. அவர் கீறினோன்னு நீங்க அதை பாராட்டுவீங்க. அப்பா சூப்பரா இருக்கப்பாண்டு.
வாங்க. சில நேரம் பேசுவா தம்பி. ஆ சில நேரம் பேச முடியும், வேறு வேலை இல்லையான்னு என்னையும் பேசுவான். பேசுறது. ஓ இவ்வளவு கீறி வச்சிருக்கீங்க காணாதா? இன்னும் எங்கேயோ கண்டதா இங்க வந்து கீறிக்கிட்டு இருக்கீங்க. குழம்புறீங்க நீங்க. இருங்கம்மா இருங்க, சந்தோஷமா இருக்குது. இப்படி இந்த இந்த தன்மை தன் வீட்டை இருக்கிற இடத்தை ரசிச்சு சில பேரை வந்து நான் பார்த்துட்டு இது செய்யறேன்னா, இப்போ கொட்டில் வீடாகவும் இருக்கலாம், கொட்டகையாகவும் இருக்கலாம், ஆனா இருக்கிற இடத்த அழகுபடுத்தி அந்த ரசிச்சு இருக்கிறதுன்றதுல தெரியுமா அடுத்து பார்க்க மாட்டீங்களே கொட்டியில இத அவன கிளீன வச்சிருந்தாரு. வெளியே பார்த்தாங்க உங்களுக்கு ஏனையா வீடு தான் இந்த மாதிரி உண்மையிலே மண் வீடா இருந்தாலும் நல்ல ஆசையா இருக்கும்மா. எனக்கு இங்க இருக்கவே ஆசையா இருக்கு, உங்களோட காட்சி கொண்டு இருக்க ஆசையா இருக்கு, நல்லா இருக்குது. அந்த இடம் ஐயாட அந்த ஒரு செயல்பாடுகளும் வீட்டையும் வந்து அழகுபடுத்தி வச்சிருக்கிறார். சந்தோஷம். நான் இப்ப ஆரம்பத்துக்கு ஒரு உதவி ஒன்று செய்யறேனம்மா. இந்த வீடியோ பதிவை கொண்டே போடுறேன். யாராவது உறவுகள் உங்களால முடிஞ்ச உதவி, இப்ப வேற நிலப்பாட்டை வந்து நானே முக்கியத்துவம் கொடுத்து வந்தேன். என்னட்டு நிறைய பதிவுகள் இருந்தேன். ஐயா தான் இவை 3 பேரையும் வந்து பிரதானமா பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப ஐயாவுக்கு காலம் முழுக்க அவாவை வச்சு பார்க்க வேண்டியதும் இவரை வச்சு பார்க்க வேண்டியதும் ஒரு தேவை இருக்கு. இவைகளுக்கு ஒரு வருத்தம் வந்தா என்ன, என்ன வந்தா என்ன, எல்லாமே அவருக்கு ஆற்ற சப்போர்ட்டும் இல்லை. அவர் உழைச்சாதான் அவருக்கு காசு, வேற எந்த ஒரு பக்கத்துல இருந்தும் அவருக்கு உதவின்றது இல்லை. அப்ப அதால ஐயாவுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு இல்லை. உங்களால முடிஞ்ச ஒரு 10,000 ரூபா நீங்க கொடுக்க நினைச்சாலும் அதை நீங்க போட்டுவிட்டு ஐயாவுக்கு கொடுங்கன்னு சொன்னா நான் அதை ஐயாவோட பேருக்குள்ள எழுதி போட்டு ஐயாவுக்கு அதை கொண்டு கொடுத்து விடுவேன். அவர் அதை பேங்க்ல போட்டு வச்சு அவற்றை வாழ்க்கையை வந்து அவர் பார்த்து கொள்ளட்டும். இப்ப தர்ற காசுல இருந்த ஐயா இவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்துருக்கிறீங்க, என்ன செய்யணும், காசை எப்படி பக்குவப்படுத்தணும், என்ன அடுத்தது நான் இதை வச்சுக்கொண்டு இப்ப நான் இப்ப சொல்லிட்டு போறேன். அடுத்த தடவை யாரும் உதவி செய்தா தான் வரும். சில வேளை செய்யாமையும் விடுவாங்க, வீடியோ பார்த்து செய்யாமையும் விடுவாங்க. அப்ப சில வேளை உதவி வராமையே விடும். நான் இப்படி வந்தது வராமையே போயிடுவேன். அப்ப இப்ப கிடைக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட வாழ்க்கையில பின்னுக்கு வராம என்னென்னலாம் செய்யணும். இவ்வளவு காலம் வாழ்ந்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப நீங்க உங்களை பார்த்து கொள்ளுவீங்க. நான் இப்ப பணத்தை சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து என்னூடாக நிறைய உதவிகளை மாதம் உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். சின்னையா தனலட்சுமி, சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய வேறு அம்மா வந்து இறந்துட்டா. இந்த 12ஆம் மாதம் எப்ப இறந்திருக்கிறா சின்னையா தனலட்சுமி வந்து எப்ப இறந்திருக்கிறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா 16/12/2023 16/12/2023 12ஆம் மாதம் 16ஆம் தேதி இறந்திருக்கிறான்டா. இப்ப இன்னும் ஒரு 2-3 நாள்ல வந்து எத்தனை மாதம் பண்ணா 12 1 2 3 4 5 மாதமாக போகுது. இப்ப 4 மாத கால பகுதியா என்னூடாக வந்து சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து உதவியை வந்து செய்து கொண்டிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்புவார். இங்க உள்ள உறவுகள் தேவையுடைய உறவுகளுக்கு பார்த்து நீங்க இதை பார்த்து கொடுங்கன்னு சொல்லி அனுப்புறவர் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா கனடா மொன்றியல்ல இருந்து. சின்னையா தனலட்சுமி அவருடைய மகன் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து செய்திருந்தார். அவர் அம்மா உயிரோடு இருக்கிற காலப்பகுதியில இதை வந்து விரும்பி செய்திருக்கிறார். எப்படி ஆக்களுக்கு உதவி செய்யறது அவருக்கு விருப்பம். எப்படி உங்களை மாதிரி இருக்குல்ல கிட்டத்தட்ட. ஓ அப்ப சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அவளோட இதுல வந்து அவர் வந்து அந்த 1 வருஷத்துக்கு அவள் அந்த 1 வருட காலப்பகுதிக்கு இப்படித்தான் உதவி செய்ய போறேன் என்று சொல்லி மாதம் அனுப்பிக்க நான் வாழ்வாதாரம் அப்படி இப்படின்னு ஒரு 3 குடும்பம் பார்த்து உதவி செய்கிறது. அப்ப அப்படி உதவியெல்லாம் செய்து கொண்டு வந்தேன்னா அப்ப அவருடைய இந்த 5ஆம் மாதம் வந்து அவருடைய சிஸ்டர் சகோதரி அவர் தான் செய்து கொண்டு வந்தவர். அவருடைய சகோதரி இந்த மாதம் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பரம் ரஞ்சித மலர்ன்னு சொல்லக்கூடியவா வந்து அவாவும் கனடாவில் தான் இருக்கிறா. அப்போ அவ வந்து இந்த மாதத்துக்குரிய காசை வந்து அனுப்பியிருந்தா அம்மாட 5ஆவது மாதம். இந்த 5ஆவது மாதத்துல உண்மையிலேயே தேவையுடைய ஒரு உறவுகளுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப நான் வந்து பார்த்த அளவுல நீங்க உண்மையிலேயே தேவையுடைய ஒரு ஆக்கள் அப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். 1 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்திருக்கிறேன். சரியா? இந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை வச்சு என்னையா செய்ய போறீங்க? பேங்கில் தான் 2 போட்டு எந்த கோழி பிடிக்கிறதுக்கு ஒரு வேலை பார்ப்போம். கோழி பிடிக்க பார்த்து கோழியை பிடிக்க மிச்சத்தை பேங்கில் போட்டுக்கணும். அப்படியா? கோழி அதை தான் சொல்றோம். குறிப்பிட்ட காசுக்கு நீங்களே தீர்மானிச்சு கோழியை வண்டி வச்சுட்டு மற்றது உங்களோட அவசர ஆபத்துக்கு தேவைக்கு நான் வருவன் வராம விடுவேன். நெடுக இப்படி இருப்போம்னு சொல்லிடலாம். ஓ சரி கேட்டா
கஷ்டப்பட்டு கொண்டா கொடுக்குற உங்களுக்கும் பிரயோஜனம் கிடைக்கணும். காசை வாங்கி செலவழிக்கிற இது இல்லை. அதை நாளைக்கு இன்னாருக்கு நாங்கள் பயன்படுத்தணும்ல. நீங்க கொடுத்த கொடுக்குற காசில் காசை அவங்க இவ்வளோ நல்லா பயன்படுத்தணும். இருக்கிறாங்கங்கிற பேர் இருக்கும். சரி, இதில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. பரம் ரஞ்சித மலர், பரம் ரஞ்சித மலர்னு சொல்லக்கூடியவா கனடாவில் இருந்து தந்திருக்கிறா. தன்னுடைய அம்மா தனலட்சுமி, சின்னையா தனலட்சுமி அவாவுடைய 5வது மாத நினைவில் ஒவ்வொரு மாதமும் அவைகளுடைய பிள்ளைகள் வந்து 3 லட்சம் ரூபா என்னோட வந்து உதவி செய்து கொண்டிருக்கணும். அதை விட பெரிய அளவில் வேலை திட்டங்கள் அவட பேரால் ஒரு நிரந்தர வேலை திட்டத்தையும் வந்து அவருடைய மகன் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் வந்து இங்கே ஆரம்பிச்சிருக்கிறார். தன்னுடைய அந்த அம்மாவோட விருப்பத்துக்கு அமைய இங்கே நடுக உதவி கொடுக்கக்கூடிய மாதிரி. இப்போ எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணி உறுதி செய்யுங்க. எனக்கு நீங்க என்ன சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? என்னன்னா சரியா தானே இருக்கும். எண்ணினா சரியா இருக்கும். ஆனா நீங்க எண்ணி பார்த்து சொல்ற மாதிரி வருமாமா? நம்பிக்கை ஓகே, நம்பிக்கை ஓகே. இருந்தாலும் அது ஒரு பழக்கமா போயிட்டு. நிவாரணமா? ரைட், பார்ப்போம். நான் நிவாரணத்துக்கு உதவி செய்வேன். நிவாரணங்கள் பொதியல் கொடுக்கல சொல்கிறேன். நீங்கள் இதை வச்சு கொண்டு ஐயாவும் நீங்களும் ஏதாவது சின்ன சின்ன வருமானம் தரக்கூடிய கோழி தோட்டங்கள் உங்களுக்கு உங்களோட அறிவுக்கு என்னென்ன எல்லாம் நீங்கள் செய்து இவ்வளோ காலம் வாழ்ந்த நீங்கள் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை தானே. என்ன இல்லாமல் அனுப்பிச்சோம், காசு செலவழிக்க மாட்டேன். கடைக்கு போயிட்டு வந்தாலும் இவ்வளோ சாமான் வாங்கியிருக்கேன், இவ்வளோ தான் மிச்ச காசுன்னு சொல்லுவார் அவரா. சும்மா அந்த வீண் செலவு செய்கிற பழக்கம் எல்லாம் இல்லை. அப்படி செய்தா என்ன பிள்ளையர் எல்லாம் பார்க்குறதா. இதுக்கு கீழே மற்ற 2 பிள்ளைகளும் 1 லட்சம் ரூபா இருக்குது. மூத்த ஒரு ஆள் இருக்கிறார். 1 லட்சம் இருக்கா ஐயா? கரெக்டாக இருக்குது தானே? சரியா? ஓ, 1 லட்சம் ரூபா பணம் இருக்குது. இதை உங்களுக்கு வழங்கியது சின்னையா தனலட்சுமி அவாவுடைய 5வது மாத நினைவில் அவருடைய மகள் பரம் ரஞ்சித மலர், பரம் ரஞ்சித மலர்னு சொல்லக்கூடிய அவாவால் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அவள் இந்த மாதத்துக்குரிய பணத்தை வந்து தந்திருக்கிறா. அப்போ ஐயாக்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கு, மிகுதி பணம் இருக்குது. அதை பார்த்து உண்மையிலேயே தேவையுடைய உறவுகளுக்கு கட்டங்கட்டமாக இந்த உதவியை வந்து வழங்குவோம். இந்த உதவியை தந்த உறவுகளுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா ஐயா? நன்றி சொல்லுங்க. தானே வேணும். என்றைக்குமே இந்த மாதிரி உதவி செய்கிறவர்கள் கடவுள் எந்த காலத்துலையுமே எந்த குறையும் இல்லாமல் பாதுகாப்பாக வச்சிருப்பார் அவங்கள. ஓ, அவங்களோட அம்மாவோட ஆத்மா சாந்தியடைய இறைவனை வந்து பிரார்த்திப்போம். சின்னையா தனலட்சுமி என்று சொல்லக்கூடியவாட ஆத்மா சாந்தியடைய. ஓ, என்ன இந்த வீடியோவை வந்து அவை பார்ப்பேன். ஓ, நான் இப்போ இதை போட்டா அவையில எல்லாருமே வந்து பார்ப்பேன். 100 வரைக்கும் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. உங்களை மாதிரி நல்ல நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள் வந்து ஆசீர்வாதம் வழங்கிக்குள்ள உண்மையிலேயே அது வந்து சித்திக்கும். அப்படித்தானேம்மா? அப்ப எனக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கி விடுங்க. நல்லா இருப்பேன். நல்லா இருப்பீங்க தம்பி. அப்படியா? கட்டாயம் நல்லா இருப்பீங்க. உண்மையா நல்லா இருப்பீங்க. நன்றி அம்மா, நன்றி. உங்க மனம் தான் காரணம் எல்லாத்துக்கும். நல்லா இருப்பீங்க. அதானே ஆண்டவன் கடவுள் வந்து நேரடியாக வந்து யாருக்கு உதவி செய்யறது. அப்படியா? நல்ல மனம் உள்ளவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் மூலியமாக தான் அந்த நன்மையை கொண்டு சேர்ப்பார் இல்லாதவங்களும். நன்றி ஐயா, நன்றி. இது செய்யுங்க, பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திப்போம். அடுத்தது யாராவது உங்களுக்கு முன் வந்து உதவி செய்தால் கட்டாயம் அந்த உதவியை வந்து நான் கொண்டாந்து தருவேன். இவ்வளோ காலம் அழகா வச்சிருக்கிறீங்க, அப்படியே கொண்டு போங்க. ஏன்னா ஐயா சரியா? அவ வரட்டா போயிட்டு தம்பி? போயிட்டு வாங்க சொல்கிறா அக்கா வாரன். சரியா?